அன்பான தோழிகளுக்கு வணக்கம். வெல்கம் டு மாதவரம் கிச்சன். நான் உங்கள் சாரதா சுந்தர பிரகாசம். இப்போ நம்ம வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. அதனால நம்ம இனிமே சில்லுன்னு ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு தான் நமக்கு தோணும். கோல்டு இருந்தா கூட ஒரு பக்கம் கோல்டு பிடிக்குது. இருந்தா கூட அந்த குளிர்ச்சியா ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு. அதுக்கு நம்ம பாட்டில் ட்ரிங்க்ஸ் எல்லாம் இந்த ஆர்டிஃபிஷியல் பாட்டில் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு சில பேர் குடிப்பாங்க. அதெல்லாம் வேண்டாங்க. அது உடம்புக்கு கெடுதி. அ ஃப்ரூட்ஸு, நெறைய ஃப்ரூட்ஸு, அப்புறம் நம்ம மில்க்க நல்லா காய்ச்சிட்டு, அத ஃப்ரிட்ஜ்ல வச்சு, அதுல நம்ம ரோஸ் மில்க்கோ, இல்ல பாதாம் கீரோ, அத மாரி கூட நம்ம ஹெல்த்தியா சாப்பிடலாம். அதுவும் நல்லது. குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது. இப்ப இன்னைக்கு நான் ஒரு ஃப்ரூட் கஸ்டர்ட் தான் செய்ய போறேன். அதுக்கு நான் இந்த கிரீன் ஆவின் கிரீன் தான் எடுத்திருக்கேன். 2 கவர் பாலு. 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேங்க. நீங்க ஃபுல் கிரீம் மில்க்கு கூட எடுத்துக்கலாம் இதுக்கு. ரொம்ப நல்லா இருக்கும். டேஸ்ட்டா இருக்கும். நான் இதுதான் எடுத்திருக்கேன். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கிண்ணம் வச்சிருக்கேங்க. பால் காய்ச்சிக்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட்டு. அதுக்கு கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் திக்கான பாலு. அடி பிடிக்காம இருக்கிறதுக்காக கொஞ்சம் நம்ம ஃபர்ஸ்ட்டு அதுல கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு இந்த பாலை அதில் ஊற்றிடலாம். நான் கொஞ்சம் பால் ஒரு ஒரு 4 ஸ்பூன் பால் இதுல எடுத்து வைக்கிறேங்க. மிச்சத்தை இதுல ஊத்திடலாம். இப்போ இந்த பால் எதுக்குன்னா நம்ம கஸ்டர்ட் பவுடரை இதுல கலந்துக்கணும். அதுக்காக இந்த பால் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது கொதிச்சு வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பால் நல்லா கொதிச்சு வருதுங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம சர்க்கரையை போட்டுக்கலாம். சர்க்கரை ஒரு கவருக்கு அப்படி கனெக்ட் பண்ணி நான் எடுத்திருக்கேங்க. 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேங்க. ஒரு கவர் நம்ம 2 கவர் பால் எடுத்திருக்கோம்ல, 1 லிட்டர் பால். 1 லிட்டருக்கு நான் 10 ஸ்பூன் சர்க்கரை கனெக்ட் பண்ணி போட்டிருக்கேங்க. அப்பதான் ஸ்வீட்னஸ் நல்லா கரெக்டா இருக்கும். இன்னும் உங்களுக்கு ஸ்வீட் வேணும் அப்படின்னா இன்னும் கூட நீங்க ஒரு 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம கஸ்டர்ட் பவுடர் போட போறோம். அப்ப போட்ட உடனே கொஞ்சம் கரைஞ்சிடும். அது சரி கொஞ்சம் கரையாது. கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கம்மியாயிடும். அதனால நம்ம கொஞ்சம் கூடவே போட்டுக்கிட்டோம்னா கரெக்டா இருக்கும். நமக்கு சாப்பிடும்போது நல்லா இருக்கும். இப்போ சர்க்கரை போட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்ச உடனே கரைஞ்சிருச்சுங்க சர்க்கரை. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஒரு 4 ஸ்பூன் பால் எடுத்து வச்சிருக்கோம்ல, அதுல இது கஸ்டர்ட் பவுடருங்க. வெனிலா ஃப்ளேவர் கஸ்டர்ட் பவுடர் இது. இதுல இருந்து உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் கிடைக்குதோ அந்த ஃப்ளேவர் கூட போட்டுக்கலாங்க. இது நான் 1.5 ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேங்க. 2 ஸ்பூன் போட்டு நம்ம இதை நல்லா கலந்துக்கலாம். கட்டி இல்லாம கலந்துக்கணும். இந்த மாதிரி கலந்துக்கிட்டிங்கன்னா கட்டி இல்லாம இருக்கும். இப்போ 2 ஸ்பூன் இருந்ததுங்க அந்த கஸ்டர்ட் பவுடர். அதை நான் அப்படியே போட்டு கலந்துட்டேன். இப்போ நம்ம ஃபுல் சிம்மில் வச்சிடணும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு பால் கொதிச்சுட்டு இருக்குதுங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கிட்டே ஊற்றணும். ஏன்னா டக்குன்னு இது கெட்டி ஆயிடும். கீழே கட்டி முட்டி ஆயிடும். அதனால இப்படி ஊற்றிக்கிட்டே நம்ம கலந்துட்டோம்னா கொஞ்ச நேரத்தில் பால் அப்படியே கெட்டி ஆயிடும்.
நமக்கு ஒரு மாதிரி திக்கு கன்சிஸ்டன்சி வந்துடும். அவ்வளோதாங்க. இது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். கொஞ்ச நேரம் கொதிச்ச உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அப்போது நீங்கள் ஸ்வீட்டை செக் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு ஸ்வீட் கம்மியாக இருந்ததுன்னா இன்னும் கூட ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு கொதி வரட்டுங்க. எனக்கு ஸ்வீட் கம்மி ஆயிடுச்சுங்க. 10 ஸ்பூன் சர்க்கரை போட்டே கம்மி ஆயிடுச்சு. நான் ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரையை போட்டுடுறேன். இந்த ஒரு கப்பு ஃபுல்லாக எடுத்தேன். அதில் 2 ஸ்பூன் சர்க்கரையை நான் வந்து நிறுத்திட்டேன். இப்போ போட்டுடுறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் போட்டுக்கலாம் சர்க்கரை. பாருங்க நல்லா கொதிச்சிருச்சுங்க. நம்ம போட்ட கஸ்டர்ட் பவுடர் எல்லாம் நல்லா வெந்து நல்ல ஒரு திக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இது இன்னும் நம்ம ஆற 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 இன்னும் கூட கொஞ்சம் நல்லா திக்கா வந்துடும். நம்ம இது நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த உடனே ஒரு ஃப்ரிட்ஜில் ஒரு மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் போட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ இதை ஆஃப் பண்ணிடுறேங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ்ல இருந்து எடுத்துட்டோங்க. இது கொஞ்சம் ஆறுற வரைக்கும் நம்ம வந்து இப்படி கலந்து விட்டுக்கிட்டே இருந்தாதான் மேலே வந்து அந்த ஆடை மாதிரி படியாமல் இருக்கும். நமக்கு அது ஆடை பறிஞ்சதுன்னா நமக்கு சாப்பிடும்போது நல்லா இருக்காது, கஸ்டர்ட்ல நல்லா இருக்காது. அதனால இந்த மாதிரி கொஞ்சம் கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மேலே ஆடை படியாது. இதுவும் வந்து கொஞ்சம் கூல் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம். ஃப்ரூட்ஸ் போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறிடுச்சுங்க, ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் அதுக்கப்புறம் இதில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். இது ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ இது ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேங்க. கொஞ்சம் சில்லுன்னு இருக்கு. இப்போ நான் வந்து ஃப்ரூட்ஸு கட் பண்ணி வச்சிருக்கேன். இது அடுக்கடுக்காக இருக்குங்க. ஆப்பிள், ஃபர்ஸ்ட் ஆப்பிள் போட்டுக்கலாம். ஆப்பிள், அதுக்கப்புறம் வாழைப்பழம் எல்லாம் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேங்க. இது வந்து ஃப்ளோரிடா ஆரஞ்சு. இது புளிப்பு இல்லாமல் இருக்குங்க. ஆரஞ்சு எல்லாமே புளிப்பு இல்லாத பழமாக போட்டுக்கோங்க. புளிச்சதுன்னா கஸ்டர்ட்ல நல்லா இருக்காது. வாழைப்பழம் கூடங்க மோரிஸு இல்லைன்னா இந்த சின்னதாக வருது சக்கரைக்கிளி, அது இல்லைன்னா மலைவாழை, அதுதாங்க நல்லா இருக்கும். பூவாழை எல்லாம் நல்லா இருக்காது. புளிச்சதுன்னா இந்த கஸ்டர்டுக்கு நல்லாவே இருக்காது. இது வந்து மாதுளை, அப்புறம் கிரீன் கிரேப்ஸ் இப்போ நல்லா இனிப்பாக வருதுங்க. நீங்கள் பிளாக் கிரேப்ஸ் இருக்கு, அது கூட நல்லா இருக்கும். அதையும் கூட போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் இதில் போட்டுறேன். அவ்வளோதாங்க, ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டாச்சு. சூப்பராக எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நீங்கள் பைனாப்பிள் கிடைச்சதுன்னா கூட நல்ல ஸ்வீட்டாக இருந்ததுன்னா பைனாப்பிள் அதை கூட போட்டுக்கலாம். இப்போ இதை சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ஹெல்தியான ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி. இது ரொம்ப நல்லா இருக்குங்க. டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வெறுமனே ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி கொடுக்கறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. பாலும் இறங்கும், இந்த ஃப்ரூட்ஸும் இறங்கும், நல்லா இருக்கும். ரொம்ப கூலிங்காக இல்லாமல் ஒரு மைல்டு கூலிங்கோட நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப கூல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அது வந்து ஸ்வீட் கம்மியாயிடும். அதனால் மைல்டு கூலிங்கோட சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. எல்லா ஃப்ரூட்ஸும் இருக்கிறதால நீங்கள் மேங்கோ கிடைச்சதுன்னா அதுவும் போட்டுக்கலாம், அன்னாசி பழம் போட்டுக்கலாம். ஆனால் எல்லாமே வந்து ஸ்வீட்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த ஃப்ரூட் கஸ்டர்ட் நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.